பூமர் ஷோன் உலகில் ஜூமர்ஸ் மைண்ட் செட் கொண்ட மக்களே, வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். ஹாய் ஆல், வெல்கம் டு வாயிலவத பாட்காஸ்ட். நான் உங்கள் பிராணி. இன்னைக்கு என்னன்னா இது ஒரு சோலோ டாபிக் தான். ஏன்னா குரூப்போட ஒரு பெரிய டாபிக் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நல்ல டாபிக் தான். பட் மெம்பர்ஸ்லாம் பிஸியாக இருந்ததுனால அது மட்டும் இல்லாமல் இப்போ பொங்கல்னு சொல்லிட்டு என்னால் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. ஸோ நியூ இயருக்காக ஒரு எபிசோட் பண்ணலாம். ஆக்சுவலி நியூ இயர் முடிஞ்சு போச்சு. இது எப்படியும் பொங்கல் கிட்ட தான் வரப்போகுது இந்த எபிசோடும். பொங்கலில் ஒரு எபிசோட் போட்டலாம். நெக்ஸ்ட் பொங்கல் முடிச்சுட்டு ரிபப்ளிக் டேக்குள்ளே அந்த பெரிய எபிசோட் பிளான் பண்ணி மெம்பர்ஸோட ஒரு 4 பேர் கொண்ட குழுவோடு நம்ம பேசுவோம். ஸோ இன்னைக்கு என்ன பேச போறோன்னா ஹவ் வாஸ் நியூ இயர் 2023 ஃபார் மீ. ஓகே, நியூ இயர் 2023 எனக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒன் ஆஃப் த நார்மல் டே. அதாவது எப்படின்னா, ரொம்ப சின்ன வயசுல, அதாவது நான் ஒரு 5-10 வருஷமா எப்பவுமே எல்லா நியூ இயருக்கும் 12 மணி வரைக்கும் முடிச்சிருப்பேன். 12-1 மணி வரைக்கும் முடிச்சுட்டு எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டு ஒரு மாதிரி போகும். பட் இந்த டைம் என்ன ஆச்சுன்னா 31st நைட் நான் 10 மணிக்கே தூங்கிட்டேன். எவனும் என்னை கால் பண்ணி எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைலண்ட்ல போட்டு அழகா ஏரோப்ளேன் மோடு போட்டு தூங்கிட்டு மறுநாள் காலம் எப்பவும் போல ஒரு 8 மணிக்கு எழுந்தேன். எழுந்துட்டு ஆக்சுவலி நான் எங்கள் சித்தி வீட்டில் இருந்தேன். ஸோ போயிட்டு அவங்க ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்தாங்க. சரி, ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேசிட்டு அப்படியே அந்த டே ஒரு நார்மல் ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அங்கேருந்து ஆக்சுவலி ஐ வாஸ் இன் மை நேட்டிவ். அன்னைக்கு அங்கேருந்து நான் திருப்பி சென்னை வந்துட்டேன். அன்னைக்கே ஆஃப்டர்நூன் கிளம்பி ஈவினிங் ஃபுல் டிராஃபிக்கில் அப்படியே ஊருந்து சென்னைக்குள்ள வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்னன்னா மேஜர் திங் நான் இங்கே என்ன பேச விரும்புகிறேன்னா நியூ இயர் அப்போ எல்லாருமே எடுக்கிறது ரெசல்யூஷன்ஸ் எடுப்பாங்க. மேஜராக நான் பெருசாக ரெசல்யூஷன் எடுக்கிறதே விட்டுட்டேன். ஏன்னா இஃப் யூ வாண்ட் சேஞ்ச் இன் அவர் லைஃப் அப்படின்னா அன்னைக்கே இல்லைன்னா மறுநாள் ஆஃப்டர் டே அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணோட சேஞ்சுக்குன்னு சொல்லிட்டு நினைப்பேன். ஸோ அதுக்காக ஒரு நியூ இயர் வரைக்கும் வெயிட் பண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஒரு நியூ இயர்ல நான் இதுக்கப்புறம் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸே எடுக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். கிரும்பும் கிரிஞ்சாக இருக்கும். என்ன சொல்கிறது, சொல்லிக்கலாம்னு சொல்லிடுறேன். என்னோட மேஜர் நியூ இயர் ரெசல்யூஷனாக என்னவா இருக்குன்னா ஃபிட்னஸாக தான் இருக்கும். நிறைய பேர் போய் ஜிம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஃபிட்னஸில் மேஜராக அதுக்குள்ளே என்ன எடுப்பாங்கன்னா வெயிட் லாஸ் தான் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. தன்னுடைய மேஜர் ஃபிட்னஸ் கோல் அப்படி இந்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. ஃபிட்னஸ், வெயிட் லாஸ் அதெல்லாம் சூப்பரான ஐடியா. ஆனால் அவங்க பண்ணுற மேஜர் தப்பு எல்லாருமே இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணுறது தான் மேஜர் தப்பு. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணாதீங்க. இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணிங்கன்னா மெட்டபாலிசம் ஃபால் ஆகும். எப்படி எக்ஸாம்பிள் சொல்கிறதுனா இப்போ நீங்கள் ஒரு ஆவரேஜாக ஒரு மீலுக்கு லஞ்சுக்கு நீங்கள் ஒரு 700 to 800 கலரிஸ் ஆவரேஜாக சாப்பிடுவோம். ஸோ அந்த 700 to 800 கலரிஸ் நம்ம அப்போது அந்த உடம்புக்கு கொடுக்கணும்னா இட் ரிக்வயர்ஸ், அதாவது நீங்கள் ஒரு மார்னிங் 8க்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா ஈவினிங் எப்படியோ சாப்பிட போது ஏதோ நைட்டு டின்னர் ஆவரேஜாக ஒரு 8ன்னு வச்சுப்போம். 12 hours கேப் இருக்குது. அந்த மாதிரி 12 hours கேப் இருக்கும் போது இருந்துச்சுன்னா மேஜராக நம்மளுக்கு நம்ம பாடி ஸ்டொமக் ஹெச்சிஎல் செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். அது இந்த அசிடிட்டியை கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு மெட்டபாலிசம் ஃபால் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்காம நம்மளோட மசிலை பிரேக் டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். விச் மீன்ஸ் நமக்கு ஃபேட் லாஸ் தான் ஆகணும். வெயிட் லாஸ்னால் முக்கியமாக மசில் லாஸ் ஆகக்கூடாது. மசில் லாஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா நீங்கள் ஒரு ஷேப் பில்ட் ஆகியிருப்பீங்க. இஃப் யூ ஆர் ஓவர், இப்போ ஒபிஸாக இருந்தாலுமே உங்களோட ஃப்ரேம்னு இருக்கும். உங்கள் ஷோல்டர்லேருந்து உங்கள் ஃப்ரேம் ஒரு பெரிய சைஸாக இருக்குன்னா அது அந்த மசிலால் தான் பில்ட் ஆகிருக்கும். அந்த மசிலும் லாஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரேமே போயிடும். அதுவும் ஒரு தப்பு. அதே மாதிரி மசில் லாஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் நமக்கு பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். இம்யூன் சிஸ்டம் பிரேக் ஆக ஆரம்பிச்சுன்னா ஏதாவது நம்ம வைரஸ் ஆர் பாக்டீரியல் அட்டாக்லாம் ஈஸியாக வந்துடும். லைக் சும்மா ஒரு கொசு கடிச்சாலும் நமக்கு டெங்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நம்மளை சுற்றி எப்பவுமே நிமோனியா வைரஸ்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கும். நீங்களோட இம்யூன் சிஸ்டம் எப்போ கம்மியாகுதோ டக்குன்னு உங்கள் உடம்புல நிமோனியா வந்துடும், இல்லை டைஃபாய்டு வந்துடும். இதெல்லாம் நம்மளை சுற்றியே எப்போவுமே நம்மளை சுற்றி டைஃபாய்டு வைரஸ்லாம் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் நம்ம எப்போ இம்யூன் சிஸ்டம் கம்மியாகுதோ அப்போ தான் அதால் நம்ம அஃபெக்ட் ஆகணும். என்னைய கேட்டால் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பண்ணலாம். கலோரி டிஃபிசிட் பண்ணியே வெயிட் லாஸ் பண்ணலாம். சரி, எப்படி கலோரி டிஃபிசிட் பண்ணுறது, இதை பற்றினா நான் நிறைய எபிசோட்ஸ்
ஒவ்வொரு சீசன்ல போட்டிருக்கேன். ஒவ்வொரு சீசனும் என்னுடைய எந்த எபிசோட் வந்து ஃபிட்னஸாக தான் இருக்கும். ஃபிட்னஸ் ஒரு அலசல்லையும் கலரி டெபிசிட் பற்றி பேசியிருப்பேன். ஆணி பதிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எபிசோட் அதுலையும் அதை பற்றி தான் பேசியிருப்பேன். இதுதான் ஃபிட்னஸ் ரிலேட்டடான டவுட்ஸுக்கான இது. வெயிட் கெயின் பண்ணணும்னா க்ளீன் பல்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். ப்ராப்பராக வெயிட் கெயின் பண்ணணும். டர்ட்டியாக வந்து எது எது கிடைச்சாலும் சாப்பிட்டு, நான் பாரு இன்னைக்கு ஒரே நாள் 2-3 பீஸா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதிகமாக சாப்பிட்டு அந்த மாதிரி வெயிட் கெயின் பண்ணக்கூடாது. வெயிட் கெயினாக இருந்தாலும் ப்ராப்பர் வெயிட் கெயினாக இருக்கும். கரெக்டான ப்ரோட்டீன், கரெக்டான கார்ப்ஸ், கரெக்டான லிப்பிட்ஸ் எடுத்து வெயிட் கெயின் பண்ணாதான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து வச்ச உடம்போட ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதே சைடில் சில பேர் வந்து பாடி பாசிட்டிவ் அந்த மாதிரி சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், பாடி பாசிட்டிவ் கரெக்டு. பெர்மனன்ட் திங்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்துடுறேன், இப்போ என் வாய்ஸ் வந்து இப்படி தான். இந்த வாய்ஸ் வந்து என்னால் வந்து லைஃப் லாங் என்னால் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. என்னால் வந்து திடீர்னு வந்து அர்ஜுன் தாஸ் மாதிரியோ இல்லை விஜய்னா மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. இதுதான் என் வாய்ஸ். இந்த வாய்ஸ் வந்து என்றைக்குமே வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாடி வெயிட். இது வந்து சில பேர் சொல்லுவாங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கவங்களால பாடி வெயிட்லாம் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து அதை வந்து தப்பு சொல்ல. இப்போ ஹார்மோனல் இப்போ இம்பேலன்ஸ்னால வந்து நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகலை இந்த மாதிரி ஆகுனா உங்களை ஃபிசிக்கலாக வச்சுருக்கும் போது வந்து பாடி வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகும். ஸோ தட் வந்து இப்போது ஃபிசிக்கலாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு ஹார்ட் ரேட்லாம் கரெக்டாக இருக்கும் போது வந்து உங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஈஸியாக வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபிசிக்கலாக இல்லாமல் பாடி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து தப்பு இல்லை. இப்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம லைஃப் லாங் நார்மலாக ஒரு டாக்டர் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணதே வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு உட்காராதீங்க, உங்களை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நிறைய ஈடுபடுத்துங்க. லைக் வாக்கிங் ஆர் ஜாகிங் சம்திங், ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பர் டேக்கு ஒரு ½ hour ஆச்சு பண்ணணும். அதுன்றது வந்து ஒரு காமனான பேசிக் ஃபிட்னஸ் ரூல் இன் மேன்ஸ் லைஃப். மேனுன்னு சொன்னதுனா ஹியூமன்ஸ் லைஃப். இது எதுனா வந்து அதான் பாடி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் வந்து ஒபீஸ் ஆகிட்டே போகிறாங்க. அதை தடுக்கணும்னா சும்மாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நான் ஒன்றே பாடி பாசிட்டிவாக தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்கூடேன். நான் வந்து நீங்கள் வந்து உங்களோட வெயிட்டு உங்களோட இதுவை வந்து பாசிட்டிவாக இருந்துக்கிட்டே வந்து நீங்கள் இப்போது ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, அங்கே போய் உங்களை வந்து ஒருத்தவங்க வந்து நீங்கள் குண்டா இருக்காங்க, இவெல்லாம் ஜிம்முக்கு வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லிட்டு படுத்துனா அது தப்பு. நீங்கள் வந்து அந்த பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு என்னோடய பாடி வெயிட் நான் வந்து ஃபிசிக்கலாக வந்து டோன் பண்ண போகிறேன்னு போனீங்கன்னா அது கரெக்ட். அதே மாதிரி டயட்னு சொல்லிட்டு மால் நியூட்ரிஷனா இதுதான் வந்து சும்மா ஒருத்தமாக சொல்லணும். பாடி பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஒபீஸ் ஆகிறதும் தப்பு. டயட்னு சொல்லிட்டு மால் நியூட்ரிஷன் ஆகி மெட்டபாலிசம் ஃபால் ஆகிக்கிறதும் தப்பு. இது வந்து ஃபிட்னஸோட ரெசல்யூஷனில் ஒரு பாயிண்ட்டாக நான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். அடுத்து வந்து ஏத்தர். நான் ஏன் இப்போ ஏத்தர் பற்றி பேசுவேன். ஏத்தர் பற்றி ஏன் பேசுனா வந்து நான் வந்து ஏத்தர் வெஹிக்கல் வச்சுருக்கேன், எலக்ட்ரிக் வெஹிக்கல். பேட்டரி வந்து 3 months பேக் தான் வாங்கினேன். ஸோ அதுக்கான மேஜர் அப்கிரேட் தான் வந்து இந்த இயர் 2023 Jan 7th வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்படி என்னடா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா வந்து ஆல்ரெடி இந்த யூஐயில் வந்து சூப்பரான சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இந்த யூஐ வந்து பக்கா கிளாஸாக இருக்குது. எப்படின்னா வந்து முன்ன இருந்த யூஐல வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஒரு சில டீடைல்ஸ் மட்டும் தான் இருக்கும், மீதிலாம் ஓவர்லே ஆகாது, ஸ்வைப் பண்ண முடியாது, டச் பண்ண முடியாது. இப்போ வந்து அவங்க அதாவது எல்லா திங்ஸுமே வந்து எல்லா ஸ்க்ரீன்லையும் வந்து அப்படியே ஓவர்லே ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபோட்டோஸ் தான் பார்த்தேன், பட் எப்போ அப்டேட் ரோல் அவுட் ஆகுதோ அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு மேபி ஸ்டோரி மாதிரி எடுத்து போடுறேன் எப்படி இருக்கு யூஐன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் மேஜர் ஃபீச்சர் வந்து என்னன்னா ஆட்டோ ஹோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஹோல்டு என்ன ஃபீச்சர்னா வந்து அது எப்படின்னா வந்து இப்போ ஹில் ஏறுறது, ஒரு ரேம்ப்பு ஆர் ஸ்லோப் ஏறும் போது வந்து டக்குன்னு ஒரு டிராஃபிக்ல வந்து ஒரு ரேம்ப் இன்க்ளைன் பொசிஷன்ல ஏறும் போது வந்து சிக்னல் போட்டுறாங்க. ஸோ நம்ம வந்து பிரேக் பிடிச்சி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வண்டியை வந்து ஒரு பிளேஸ்ல நிற்க வைக்கிறதுக்கு. அதுக்காக வந்து இவங்க பண்ண ஒரு விஷயம் தான் வந்து சென்சார். ஆல்ரெடி வண்டியில் இருக்க சென்சாரை யூஸ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. என்ன அப்கிரேட்னா வந்து அந்த சென்சார் வந்து இப்போ நம்ம போய் வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சான்னு உடனே செக் பண்ணி, வண்டி ஸ்டாப் ஆன உடனே செக் பண்ணிட்டு இன்க்ளைன் ஆர் டிக்ளைன் பொசிஷன் இருக்குமான்னு செக் பண்ணிட்டு ஒரு மைல்டான டார்க், அந்த டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ இஃப் யூ ஆர் இன் இன்க்ளைன்னா வந்து அந்த டார்க் வந்து ஃபார்வர்ட் பொசிஷன்ல வந்து கொடுத்துருக்கும். விச் இஸ் லைக் அந்த டார்க் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ஃபீல் ஆகாது வண்டியில, பட் அந்த பெல்ட்டை டைட் பண்ணி நம்மளோட டயரை வந்து ஹோல்ல வச்சிருக்கும். ஸோ தட் நம்ம வந்து பின்னாடி லைக் பேக்வர்டில் போகாமல் இருப்போம்னு சொல்லிட்டு. இஃப் இட் இஸ் அ டிக்ளைன் ஸ்லோப்பாக இருந்துச்சுன்னா ரிவர்ஸில் வந்து அந்த டார்க் அப்ளை ஆகி அதுவும் அந்த சென்சார் மூலியமாகவே நம்ம வந்து இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் அப்ளை ஆகி ரிவர்ஸில் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது வந்து ஒரு சூப்பரான ஃபீச்சர். அது எதுனா வந்து நம்ம கஷ்டப்பட்டு பிரேக் பிடிச்சிட்டே இருக்கணும், விச் இஸ் லைக் நம்ம பிரேக்கோட வேர் அண்ட் டியரை வந்து கம்மிப்படுத்தும். அதே சமயத்தில் வந்து
சம்டைம்ஸ் இப்போ நம்ம ரொம்ப நேரத்துக்கு அந்த மாதிரி டிராஃபிக்ல நிக்க போக நம்ம கையே எடுக்காம இருக்கணும்ன்றது வந்து நம்ம அப்போதான் டிராஃபிக்ல தான் நம்ம ஹேண்ட் ரெஸ்டே பண்ண முடியும். அந்த ரெஸ்ட்டும் கொடுக்க முடியலன்னா அது வந்து சும்மா ஒரு பிசிக்கல் ரெஸ்ட் இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதனால இந்த அப்டேட் வந்து ஒரு நல்ல அப்டேட்னு சொல்றேன். அடுத்த அப்கிரேடு அவங்களோட இன்னொரு அப்கிரேட் என்னன்னா வந்து வெக்டார் மேப்ஸ்ன்னு சொல்லிட்டு 3D மேப் இன்னும் கொஞ்சம் ஆல்ரெடி கூகுள் மேப் வரவும் ஏத்தரல. ஸோ அந்த மேப்பே வந்து வெக்டாரா 3Dயா வந்து இன்னும் கொஞ்சம் பிக்டோகிராஃபிக்கலா நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். விச் இஸ் லைக் அந்த ஜிபிஎஸ் அக்யூரேஷன்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்கிரேட் ரோல் அவுட் ஆகும்போது தான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிட்டு மேபி அடுத்த எபிசோட்ல வந்து அதை ஃபர்ஸ்ட் நிமிஷம் ஆட் பண்றேன். அதையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளோட வாயில வர பேஜ்லையும் வந்து ஸ்டோரியில் சும்மா மென்ஷன் பண்ணி பண்ணுவோம். அது ஒரு அப்டேட்டு. ஸோ ரேதர் நெக்ஸ்ட்டு வந்து இந்த எபிசோடில் இன்னொன்று என்ன பண்ணோம்னா வந்து நான் புதுசாக ஒரு புக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே வந்து நம்ம ஹிஸ்ட்ரி ஃபேக்ட் பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தோம் நிறைய புக்ஸ் இது வரைக்கும் பாட்காஸ்ட்டுக்காக. இது வந்து சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் மாதிரி சொல்லலாம். வந்து இது கிரைம் த்ரில்லர் நாவல் த சைலண்ட் பேஷண்ட்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன். சூப்பராக போய்கிட்டு இருக்கு. சாப்டர் 2 வந்திருக்கேன். டெய்லி படிக்க ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி புக் ஃபேர் போய்கிட்டு இருக்கு இப்போ சென்னையில். எதுக்கு இதை சொன்னேன்னா புக்கு படிக்கிற ஒரு நல்ல பழக்கத்தை வந்து எல்லாரும் கொண்டு வரலாம். என்னைய லிசன் பண்ணுறவங்க கொஞ்சம் அதே புக்கும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்காக தான் இதை சொன்னேன். ஓகே, அடுத்து அப்படியே நம்ம வந்து சின்னதாக வந்து இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பற்றி பேசுவோம். ஆக்சுவலி வந்து மைக்ரோ பிஸ்னஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பண்ணுறது வந்து ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல். நிறைய பேருக்கு வந்து அவங்களோட என்ன சொல்றது, இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்களோட ஓன் ப்ராடக்ட் ஏதாவது இருந்தா, இல்லை அவங்களோட ஆர்ட் ஸ்கில் லைக் வந்து இப்போ ஸ்கெட்ச் பண்ணுறது, இல்லை ஆர்ட் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாக தான் வந்து பப்ளிஷ் பண்ணி ஸோ தட் அவங்க வந்து மேக்கிங் அமௌண்ட், அதாவது அதை வந்து ஒரு பேஷனேட் பிஸ்னஸாகவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா. ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நானும் வந்து 3D பிரிண்டிங் வச்சு நிறைய ஒரு இன்ஸ்டாகிராமில் பேஜ் வச்சு நான் வந்து கிஃப்ட் மாதிரிலாம் பண்ணி கஸ்டமைஸ்டு கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஆல்ரெடி 2 எபிசோடில் பேசியிருப்போம். அதித்தி மேனுஃபேக்சரிங் அண்ட் அப்புறம் வந்து ஆண்டர்பிரினர்னு சொல்லிட்டு இன்னொரு எபிசோடில் பேசியிருப்பேன். அது மாதிரி தான். அது மாதிரி வந்து ஒரு நல்ல பேஜ் கிஃப்ட்ஸ் அண்ட் அக்ஷன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ், அதுதான் எங்களோட பேஜ். அந்த பேஜில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். முன்னே வந்து 75K இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் அந்தமான நிக்கோபாருக்குலாம் கூட சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் கிஃப்ட் பண்ணி அனுப்பியிருந்தோம் அப்போது. அதெல்லாம் நல்லா கரெக்டாக போச்சு. கஸ்டமர் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ்லாமும் நல்லா இருந்துச்சு. என்னமோ எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு குட் சைடு இருந்தால் ஒரு பேட் சைடு இருக்க மாதிரி எப்பவுமே வந்து வடக்கன்ஸ் நம்ம ப்ரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய விசாரிச்சுட்டு ஆனால் எதுவுமே வாங்க மாட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. அது வந்து கஸ்டமர் ஃபீட்பேக் இன்ட்ராக்ஷன் எப்பவுமே இருக்கணும். பட் சம்டைம்ஸ் வந்து சும்மானாலே வந்துட்டு என்ன சொல்றது, இவனுங்களுக்கு வந்து வேற ஏதாவது பேஜோட வந்து ஒரு ஒரு பேட் இது நடந்திருக்கலாம். லைக் வந்து ஏமாத்திருக்கலாம், ஏமாத்தப்பட்டிருக்கலாம். ஸோ அதனால வந்து இப்போ இந்த பேஜுக்கு வந்து நீயும் ஒரு மோசடிக்கே தானே, நீயும் ஒரு ஏமாத்து பேஜ் தானேன்னு சொல்லிட்டு அப்பப்போ இந்த மாதிரி டைப் பண்ணுவாங்க. அப்பப்போ இந்த மாதிரி சேட்லாம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி நான் வந்து அந்த பேஜோட ஓனர் கிடையாது. அந்த பேஜை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒருத்தர். அவர் வந்து நாங்களாம் ஒரே குரூப்பு. ஸோ அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். அவர் தான் வந்து பிஸ்னஸ் இருப்பார். ஸோ அவர் பிஸ்னஸ் சைடு பார்ப்பார், நாங்கள் டெக்னிக்கல் சைடில் இருப்போம். நீங்கள் வந்து அந்த எபிசோட்லாம் கேட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து இவனுக்கு வந்து அசிங்கமானமும் திட்டுவாங்க. ஸோ தட் அவரும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் ஹிந்திலாம் தெரியும். ஸோ அவரும் ரிப்ளை பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டிட்டு பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் சென்டரில் போய் அவனுக்கு ஏதோ ரிப்போர்ட்லாம் பண்ணி ஷேடோ பேன் ஆகி கடைசியில் வந்து அந்த பேஜ் இப்போ பேன் ஆகி போச்சு. ஸோ எதுக்குன்னா வந்து இப்போ இந்த மாதிரி மைக்ரோ பிஸ்னஸ் வந்து பண்ணுறோம். சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் வந்து இந்த மாதிரி ஆகலாம். இது வந்து நான் வந்து இப்போ வடக்கு புறவையும் தப்பு சொல்ல முடியாது, எங்கேயும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு நல்ல பேஜ் நல்லா போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து போகல. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த என்னுடைய பாட்காஸ்ட் மூலியமா வந்து ப்ரொமோஷன் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். ஸோ அதான் முன்ன வந்து கிஃப்ட்ஸ் அண்ட் அக்ஸ்ன்னு இருந்துச்சு. அதாவது கிஃப்ட்ஸ் AND அக்ஸ். ஸோ கிஃப்ட்ஸ் அண்ட் அக்ஸ், நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன். ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு முன்ன இருந்த அக்கௌண்ட். ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட் மொத்தமாக போயிட்டதுனால வந்து இப்போ கிஃப்ட்ஸ் அதே மாதிரி கிஃப்ட்ஸ் GIFTS AND அண்ட் அக்ஸ் HUGS 2.1 சொல்லிட்டு கிஃப்ட்ஸ் அண்ட் அக்ஸ் 2.1 சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதான் அதில் தான் எங்களுக்கும் ஆர்டர்லாம் வரும். ஸோ அதில் போயிட்டு முடிஞ்சால் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ்டு கிஃப்ட் வேணும், 3D பிரிண்டிங், அதாவது லேட்டஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரு கிஃப்ட் வந்து நீங்கள் யாருக்குன்னா வந்து யூனிக்காக கஸ்டமைஸ்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்கொயரி பண்ணிவிட்டு காஸ்ட் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு ஆர்டர் பண்ணி
வாங்கிக்கோங்க. ஸோ அதே மாதிரி அந்த பேஜில் போயிட்டு நீங்கள் வந்து பிராணி சதீஷ் வாய்னவதா அந்த மாதிரிலாம் கேட்டானா அவருக்கு தெரியாது. ஸோ வந்து இது வந்து ப்ரொமோஷன் தான். இங்கே வந்து எனக்கு வந்து வவுச்சர் கோடு வாயில ஃபாலோவர்னு சொன்னாலாம் வவுச்சர் கோடெலாம் இல்லை. ஸோ அது சொன்னாலுமே அவருக்கு தெரியாது. ஸோ தட் நான் தான் இந்த பாட்காஸ்ட் வச்சிருக்கேன்லாம் அவருக்கு தெரியாது. நான் வந்து எங்கள் பேஜ் ஆச்சு எங்களுடைய ஒன் சைட் ஆஃப் வந்து ஒரு மைக்ரோ பிஸ்னஸ் அது. அதுக்காக சரின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் பண்ணலாம். ஏன்னா ஒரு பெரிய பேஜ் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நான் அப்போவே சொல்லியிருப்பேன் அந்த பேஜுக்கு வந்து அது நல்ல ரீச் இருக்கறனால வந்து நான் இங்கே வந்து ப்ரொமோட் பண்ண தேவையில்லைன்னு. பட் இப்போ வந்து நாங்கள் வந்து அந்த பேஜ் மொத்தமாக போயிட்டு 200 ஃபாலோவர்ஸில் இருக்கறனால வந்து சரி ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே. அதனால் வந்து அங்கே போயிட்டு நீங்கள் வாயில் வர பிராணின்லாம் கேட்க வேணாம். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஆரன்ஸ் வந்து இன்கேஸ் இல்லை நீ என்கிட்ட வந்து டேரெக்டாக கேட்கணுன்னாலும் என்கிட்டயும் வந்து என்கொயரி பண்ணுங்க. மேபி நான் வந்து அதான் மோஸ்ட்டாக ஒர்க்கில் இருப்பேன். ஒர்க்கில் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தேன்னா ஐ வில் டெஃபினெட்லி ரிப்ளை. எல்லாரோட மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். எப்போவும் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களோட என்கொயரிக்கெலாம் நான் பதிலும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஓகே. ஸோ இதுதான் இந்த இன்ஸ்டாகிராம் பிஸ்னஸ் பற்றி சொல்ல வந்தது. அடுத்து வந்து எப்படியும் இந்த எபிசோட் வந்து பொங்கல் அப்போ வரும். அதனால வந்து கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். தமிழில் சொன்னோம்ல, தமிழ் திருநாள். இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள், காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஷைனிங் ஆஃப் உங்களின் நான் பிராலி.